ஹை காய்ஸ், நண்பர், வெல்கம் டு அவர் சேனல். அதிமுகவில் சிவி சண்முகம் வந்து ஒரு புது புயலை கிளப்பியிருக்காரா இல்லை சமூக வலைதளங்கள் இருந்தது அந்த புயலை கிளப்பியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வந்து மக்களிடையே வந்து வச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள். அந்த காணொலியை கூட நீங்க கூட பார்த்துட்டு வாங்க. அண்ணா திமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பது போல இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகளை பரவிட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டம் நடத்தியதாகவும் அந்த கூட்டத்தில் எல்லாம் ஆரவாரமாக உங்கள் மகனை அரசியலுக்கு கொண்டு வாங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த டிராமா? யார் வேண்டுமானும் அரசியலுக்கு வரலாம், உங்கள் பிள்ளை வர வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவருக்கும் முழு உரிமை உண்டு. வரட்டும், நேரடியாக வரட்டும், அரசியல் வரட்டும், பணியாற்றட்டும், சேவை செய்யட்டும், வளரட்டும். அதுல யாரும் எந்த மாற்று கருத்துப்படல. ஆனால் இப்படிப்பட்ட ஏன் நாடகம் டிராமாவை ஏற்படுத்திக் கொண்டிருக்க இந்த வாரிசு அரசியல் வந்து அதிமுகவில் தொடர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. சரி, ஓகே, நீங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு டாக்டரோ ஒரு பைலட்டாவோ இல்லை நான் ஒரு லோக்கோ பைலட்டாவோ இல்லை நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராவோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருக்கேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் அந்த கேட்டகரியில் இருக்கேன். இப்போ என்னோட பிள்ளை இருக்குது, என்னோட வாரிசு இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட துறையில் வந்து எப்படி இதில் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், நம்ம இது மூலிமா எப்படி வரலாம் அப்படின்றத வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் என் பிள்ளைக்கு வந்து கைட் பண்ணி, நீ இதில் பண்ணு, நீ இப்படி முன்னேறி வந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த துறையும் சூஸ் பண்ண சொல்லுவேன். தமிழக அரசியலில் வந்து இது மன்னராட்சியா அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா வந்து மன்னர்கள் வந்து தான் வந்து அவருடைய ஆட்சியில் வந்து நான் என்னுடைய பிள்ளை என் பேரை பற்றி இப்படியே வந்து என்னுடைய வம்சாவளியை மட்டுமே வந்து தொடர்ந்து வந்து இந்த நாட்டை ஆளுவார்கள். அந்த மாதிரி தான் வந்து இந்த அரசியல்ல நான் ஒரு ஆளுமையான ஒரு, அதாவது ஒரு அதிகாரத்துக்கான ஒரு இடத்துக்கு வந்த பின்பு என்னுடைய வாரிசுகள் தான் வந்து பின்தொடர்ந்து அரசியல்ல வந்து வெகு விரைவாக ஒரு மேலோங்கிய பதவியை வந்து எப்படி மேல இருக்கிற பதவியை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணி குறுகிய காலத்துல வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாவே ஆயிடுறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னே இருந்த ஆட்சியில் கேட்டால் நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், திமுகவில் வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவரோட ஜென்ரேஷன் அவர் தான் வந்து முதல்ல வந்து தமிழக அரசியலை வந்து போட்டியிட்டு தமிழக அரசியலில் வெற்றி பெற்று அதுக்கப்புறம் அடுத்து சந்ததியை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 2024 25 வந்து போட்டியிட்டு அது வரைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காமெடி நடிகராகவும் ஒரு சில படத்துகளில் வந்து ஹீரோவும் நிறையா நடிச்சிருந்தாங்க. அதை அவங்க அந்த ஃபீல்டை விட்டுட்டு என்னுடைய அப்பா வழியில் என்னுடைய கழக தலைவர் வழியை வந்து பின்பற்றணும், அரசியல் அதுக்கப்புறம் வந்து நம்ம வரணும், இல்லைன்னா அரசியல் வந்து வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்றனால அந்த அரசியலில் எப்படியாவது நம்ம அடுத்து வைக்கணும், நம்ம சந்ததியினர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நம்மளை பின்தொடர்ந்து எல்லா பேரும் வரணும் அப்படின்றக்காக கலைஞர் அவர்களுடைய தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர் வந்து ஸ்டாலினை தொடர்ந்து துணை முதலமைச்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடக்குது, இல்லை கபடியே நடக்குது, இல்லை கிரிக்கெட்டே நடக்குது, அவங்க தான் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த டீம் வந்து ஹோம் டீம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கீழே இருந்தாலும் வரமாட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு மேட்சும் ஜெயிச்சு போட்டி போட்டு அப்படிலாம் வரமாட்டாங்க. காம்படிஷன் கிடையாது, டைரெக்டாக ஃபைனலாக ஃபஸ்ட் ப்ரைஸ் இல்லை செகண்ட் ப்ரைஸ், மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்க தான் பார்ப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஆகணும். அதை எதுக்குங்க அதை நடத்தணும்? சும்மா அப்படி பேருக்காக நாங்களும் நடத்துகிறோம், எங்களுக்கு கப்பு வேணும்னு, திறமைக்கெல்லாம் அங்கே தகுதியே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதான் வந்து சிவி சண்முகம் அவர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு இந்த ஆட்சி பண்ணிடல, நீங்கள் உங்கள் பிள்ளைய வந்து அரசியல் கொண்டு வாங்க, ஆனால் எதுக்கு இந்த அப்பட்டமான பொய்யை வந்து நீங்கள் இது பண்ணிட்டுருங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கா. விஜய் அவர்கள் வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு வந்து முழுமையாக தள்ளுபடியும், 75,000க்கு மேலே வாங்கினவங்களுக்கு வந்து முழுசாலும் தள்ளுபடி பண்ண முடியாது. ஒரு 30,000 வேணா 35,000 ரூபாய்
தள்ளுபடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இதை எதிர்த்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இடத்துல வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி தேர்தல் வாக்குறுதியில் வந்து விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னடாண்ணா நீங்கள் வாட்டுக்கு 75,000 வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே, இது வந்து ஏற்புடையதாக இல்லை. விஜய் அவர்கள் வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டாரு, மக்களை வந்து ஏமாத்துறாரு அப்படின்ட்டு. சரி, இந்த 75,000 வரையிலான பயிர்கடன் தள்ளுபடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சம் பேர் வந்து இதில் வந்து தள்ளுபடி ஆகுது. மொத்தம் வந்து 5,932 கோடி. அப்படியே 5,932 கோடி. இது எங்கேருந்து யார் போய் கொடுத்து யார் அடப்பா, எங்கேருந்து வரும் இந்த காசு தள்ளுபடி அப்படின்ட்டு? நீங்கள் ஒரு விவசாயத்தில் போட்டு கடை வாங்கி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ப்ராப்பராக பண்ணணும். அதை விட்டுட்டு ஏனோ தானோ அப்படின்னு பண்ணி விவசாயம் வந்து எனக்கு சரியாக வரல, எனக்கு நஷ்டமாயிடுச்சு, அதனால் எனக்கு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னா எப்படி? கேட்டால் சரியான நேரத்தில் மழை பொழியலை, சரியான நேரத்தில் களை எடுக்க முடியல, ஆள் வர மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண முடியல அப்படின்றாங்க. பார்ப்போம். சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி விவசாயத்தையும் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையாக வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் வந்து மக்கள் ஃபுல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அக்ரி டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதை படித்தவங்க வந்து ப்ராப்பராக இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து இது வந்து உண்மையாகவே வந்து அந்த கடன் வாங்கி கட்ட முடியாமல் போகுதா, தள்ளுபடி பண்ணணுமா, இல்லை விவசாயம் மீது வச்சு பொய்யான ஒரு கடன் வாங்குறாங்களா அப்படின்றத அதை கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நான் உங்கள் ஆதி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். பாய்.